இறையில் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது த ஃபயர் பாய்ஸ் கிரேட் சேனலுடைய இன்றைய வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது காமநாயக்கன்பட்டி தூய பரலோக அன்னை ஆலயம். இந்த ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னா, மதுரை டு தூத்துக்குடி போகிற பைபாஸில் காமநாயக்கன்பட்டி செல்லும் வழி அப்படின்னு ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. அந்த இதில் உள்ளே போனோம்னா ஒரு 19 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. இது அன்னைக்கு நாங்கள் சென்றப்போ ஒரே மழையாக இருந்ததுனால எங்களால் கொஞ்சம் கிளியராக எடுக்க முடியல. அருமையான ஆலயம். இப்போது இந்த வீடியோவை நான் எதுக்காக பதிவிடுறேன் அப்படின்னா, இங்கே தூய பரலோக அன்னை ஆலயத்தின் திருவிழா ஆகஸ்ட் 15ஆம் தேதி மிக சிறப்பாக இருக்கும். அங்கே வெளிநாட்டில் உள்ளவங்க எல்லாம் அதிகமாக வருவாங்க. பயங்கர கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு அன்னையினுடைய அருள் அங்கே அதிகமாக செயல்படுகிறது அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். இங்கே போகணுன்னு ரொம்ப நாளாக நாங்கள் நினச்சிட்டு நான் தூத்துக்குடி தான் என்னுடைய நேட்டிவாக இருந்தால் கூட நான் காமநாயக்கன்பட்டி கோயிலுக்கு இதுவரையிலும் நான் போனதே இல்லை. நானும் அங்கேயே இருந்து படிச்சிருக்கேன். ஊர்களுக்கு வந்திருக்கேன். இப்போ அங்கேருந்து திரும்பியும் மேல் படிப்பு மதுரையில் படித்தேன். முடித்து அதுக்கப்பிறகு கல்யாணம் ஆகி இவ்வளோ நாளாகி 2 பிள்ளைங்க ஆயிடுச்சு. 2 பிள்ளைங்களும் பெருசாகிட்டாங்க. அதுக்கப்பிறகு தான் அன்னையினுடைய அருளால் நான் இந்த ஆலயத்துக்கு போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. நாங்கள் ஃபேமிலியாக போனோம். நாங்கள் என்னுடைய கணவரும் நாங்கள் என் பசங்க 2 பேரும் சேர்ந்து 4 பேருமா நாங்கள் போனோம். அதுவும் அன்னைக்கு போகிற நேரத்தில் கோயில் பக்கத்தில் போகவும் ஆலயத்தின் அருகில் போன உடனே மழை அதிகமாக வந்துடுச்சு. இருந்தாலும் காரில் கூட்டு போனதுனால முன்னாடி கொண்டு போய் உள்ளே இறக்கி விட்டதுனால நாங்கள் உள்ளே பார்த்து நல்லா உட்காந்து அமைதியான சூழ்நிலையில் உட்காந்து ஜெபிக்கிறதுக்கு ஏதுவாக இருந்தது. இந்த ஆலயத்தில் நம்ம குறிப்பாக என்ன பார்க்குறோன்னா, அன்னை மாசமாக இருந்தப்போ உட்காந்து பைபிள் படிச்சிட்ருக்க மாதிரி ஒரு சுரூபம் அங்கே இருக்குது. அப்புறம் இந்த அந்தோணியாரை பார்த்தோன்னா மிக அருமையாக இருக்குது. அந்தோணியார் ரொம்ப அருமையாக அந்த சுரூபம் அமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயத்த இதில் என்ன பார்க்குறோன்னா, அங்கே இருக்கிற ஒவ்வொரு தூணும் உலோகத்தூண் வச்சுருக்காங்க. அதில் இயேசுவினுடைய 12 சீடர்களுடைய உருவங்களும் அதில் பதிக்கப்பட்டு இருக்கிறது. இதை நாங்கள் குறிப்பாக இங்கே பார்த்தோம். மிக அருமையாக இருந்துச்சு. நீங்கள் இதுவரையிலும் காமநாயக்கன்பட்டி புனித பரலோக அன்னை ஆலயத்துக்கு போகலை அப்படின்ட்டு இருந்தால் நீங்களும் போயிட்டு வாங்க. வருகிற ஆகஸ்ட் 15ஆம் தேதி சிறப்பாக அன்னையின் அருளை பெற நீங்கள் எல்லாரும் சென்று வருவதற்காக இந்த வீடியோவை நான் இன்றைக்கி பதிவிடுறேன். அருமையான அன்னையினுடைய ஆலயம், அன்னையினுடைய அருளை பெறுவதற்கு நீங்களும் சென்று வாருங்கள். இன்னொன்று, நம்ம இந்த வீடியோவில் குறிப்பாக சொல்ல விரும்புகிறது என்னென்னா, நம்ம ஆலயங்களில் சுரூபங்கள் தான் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். சும்மா இப்போல்லாம் சாமி அங்கே பாரு, இயேசுவை பாரு அப்படின்னு மட்டும் சொல்லக்கூடாது. இயேசுவினுடைய சுரூபம் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். பிள்ளைங்க அதை சாமி சிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்மளுடைய கிறிஸ்தவ ஆலயங்களில் இருக்கிறது சிலை அல்ல, சுரூபம் அப்படிங்கிறத நம்ம கற்றுத்தரணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே நண்பர்களே.